வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு பக்கம் டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு பெருமை பேசுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் உண்மையிலேயே டிஜிட்டல் இந்தியாவா? இல்ல டெட் பாடி இந்தியாவா? அப்படிங்கிற ஒரு கேள்விய நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அப்படியே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் தான் நேத்து ஒடிசா மாநிலத்துல, அதுவும் முதலமைச்சர் மோகன் சரண் மாஜியுடைய தொகுதியான கியோஞ்சார் பகுதியில நடந்திருக்கு. இது இன்னைக்கு நாட்டையே உலுக்கி போட்டிருக்கிற இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கியோஞ்சார் தொகுதியைச் சேர்ந்த ஒரு ஏழை 50 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர். அவரு ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர். பெரிய படிப்பெல்லாம் கிடையாது. பாவம் ஏதோ சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு பொழைச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு சகோதரன், ஒரு சகோதரி. சகோதரர் கொஞ்ச நாள் முன்னால இறந்து போயிட்டாரு. சகோதரி ஒரு 10 நாள் முன்னால இறந்து போயிருக்காங்க. இறந்து போன அந்த சகோதரிக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த ரூரல் பேங்க்ல ஒரு ரூ. 19,300 அவங்க அக்கவுண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்திருக்காங்க. அவருடைய சகோதரியுடைய மரணத்துக்கு அப்புறம், இவர் தொடர்ந்து அந்த பேங்க்குக்கு போயிட்டு இருந்திருக்கிறாரு. என்னுடைய சகோதரியோட கணக்குல ரூ. 19,300 இருக்கு. அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த பணத்த எனக்கு குடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. உடனே பேங்க்ல இருக்கிறவங்க ரொம்ப அலட்சியமா என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்படியெல்லாம் தூக்கி குடுக்க முடியாது. அக்கவுண்ட் யார் பேர்ல இருக்கோ அவங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு இருக்காங்க. அக்கவுண்ட் என்னுடைய சகோதரி பேர்ல இருக்குங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும், இல்ல இல்ல ஆள கூட்டிட்டு வந்தா தான் நாங்க குடுப்போம். பணத்த அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே கிட்டத்தட்ட 1 வாரம் திரும்ப திரும்ப நடந்திருக்கு. அதாவது இவர் காலையில பேங்க்குக்கு வேண்டியது. அங்க என் சகோதரி பேர்ல இருக்க பணத்த எனக்கு குடுங்க. எப்படியாவது எடுத்து குடுங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேட்க வேண்டியது. இல்ல இல்ல நீ ஆள நேர்ல கூட்டிட்டு வா. அப்பதான் நாங்க பணத்த குடுப்போம் அப்படின்னு சொல்லி பேங்க் ஆபீஷியல்ஸ் அலக்கழிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல வெறுத்து போயி வேற வழியே இல்லாம மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, புதைச்சு வச்ச தன்னுடைய சகோதரியோடைய சடலத்தை தோண்டி எடுத்து, அத தோள்ல தூக்கிக்கிட்டு அவர் பேங்க்குக்கு வந்திருக்கிறாரு. பேங்க்குக்கு பேங்க் வாசல்ல அந்த சடலத்த போட்டுட்டு, "நீங்க தானே ஆள கூட்டிட்டு வரணும்னு சொன்னீங்க. எனக்கு வேற வழி தெரியல. இதோ ஆள கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போவாவது பணத்த குடுப்பீங்களா?" அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்கிறாரு. பதறி அடிச்சு பேங்க் ஆபீஷியல்ஸ்லாம் போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி, போலீஸ்காரங்க உடனே அங்க இவர சமாதானப்படுத்தி, உடனே தோண்டி எடுத்த அந்த சடலத்த கொண்டு போய் மறுபடியும் புதைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, பேங்க் ஆபீஷியல்ஸ் பதறி அடிச்சுக்கிட்டு, இதுக்கு மேல நம்ம தாமதம் பண்ணக்கூடாதுன்னு அவசர அவசரமா அந்த நபர் பேர்ல ஒரு டெத் சர்டிபிகேட்ட வாங்கி, அந்த டெத் சர்டிபிகேட்ட உடனே ப்ராசஸ் பண்ணி, அவருடைய அக்கவுண்ட்ல இருந்த ரூ. 19,300 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரூ. 103யோட சேர்த்து ரூ. 19,403 அந்த முதியவர் கையில குடுத்திருக்காங்க. குடுத்ததுக்கு அப்புறம் பேங்க் தரப்புல இருந்து ட்விட்டர்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்காங்க. அதாவது இறந்து போன அந்த பெண்ணுடைய மூத்த சகோதரர் தான் இவங்க பேங்க்ல நாமினியா, அதாவது லீகல் ஏரா இவங்க ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா இவங்க இறக்கறதுக்கு முன்னால அவர் இறந்து போயிருக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இந்த நபர். இவர் தொடர்ந்து பேங்க்குக்கு வந்திருக்கிறாரு. பேங்க் ஆபீஷியல்ஸ் நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? யோசிச்சு பாருங்க. இதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வயசானவருக்கு புரிய வச்சிருக்கணும். அவருக்கு படிப்பறிவு இல்ல. அவர் ஒரு பழங்குடி இனத்த சேர்ந்தவர். அவர்கிட்ட போய் லீகல் ஏர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வா, டெத் சர்டிபிகேட் வாங்கிட்டு வா, நீ லீகல் ஏரா, நீ நாமினியா அப்படின்னு கேட்டா அவருக்கு என்ன தெரியும்? என் சகோதரி பணம் போட்டு வச்சிருக்கா. இறந்து போகும்போது அவகிட்ட சொல்லியிருக்கா, பேங்க்ல இவ்வளவு பணம் இருக்குப்பா. நான் போனதுக்கு அப்புறம் நீ அத பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ பேங்க்ல இருக்கக்கூடிய ஆபீஷியல்ஸ்க்கு இத விட என்ன வேல? அந்த பேங்க்குக்கு வரக்கூடிய இந்த மாரி ஏழை எளிய படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றத விட இவங்க என்ன அப்படி பெருசா கிழிக்கிறாங்க? ஒடிசால மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பெரும்பாலும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், அதுவும் ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல இது போன்ற சம்பவங்கள் சராசரியா நடக்குது. அப்பப்போ இந்த மாதிரி வீடியோஸ் மக்கள அதிர்ச்சியில ஆழ்த்துது அப்படின்னு தான் சொல்லணும். பீகார்ல பாருங்க, மத்திய பிரதேஷ்ல இதே மாதிரி தான். அரசு மருத்துவமனையில இறந்து போயிடுறாங்க. ஒருத்தருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. கொண்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் குடுக்க மாட்டாங்க. அவர் பாவம் ஒரு சைக்கிள் ரிக்ஷால மனைவியோட சடலத்த வச்சு 12 கிலோமீட்டர் அவர் ஓட்டிட்டு போயிருக்கிறார். பீகார்ல இதே மாதிரி தன்னுடைய பெண் குழந்தையை எழுந்திருக்கிறார் தந்தை. ஆம்புலன்ஸ் தரலன்னு குழந்தையோட சடலத்துல தோள்ல தூக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போயிருக்கிறாங்க. இதே மாதிரி சம்பவம் மத்திய பிரதேஷ்ல நடந்திருக்கு. ஆம்புலன்ஸ் இல்லன்ட்டு வேற வழியே இல்லாம பொண்டாட்டியோட சடலத்த குப்பை தூக்கிட்டு போற வண்டியில ஏத்தி அமைச்சிருக்காங்க இந்த அயோக்கிய பசங்க. இதனாலதான் ஆரம்பத்துல கேட்டேன், இது டிஜிட்டல் இந்தியாவா இல்ல டெட் பாடி இந்தியாவான்னு. பெரும்பாலும் நார்த்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசு வேலைகள் எல்லாம் எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணி, எவ்வளவு தில்லாலங்கடி வேலை பண்ணி இவங்க வேலையை வாங்கி உட்கார்றாங்க அப்படிங்கறத தொடர்ந்து நாம பேப்பர்ஸ்ல பாக்குறோம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னா பேப்பர் லீக் ஆயிடுது.
இல்லன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே புக்க கொடுத்து காப்பி அடிங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. இவங்களுக்கு யாரு பிடிக்குமோ அவங்களுக்கு வேலையை கொடுக்க வேண்டியது. இப்படி காச கொடுத்து இல்ல இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணி வேலைக்கு வந்து உட்கார்றவனுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம்ங்கிறது ஒரு சொட்டு கூட மருந்துக்கு கூட இல்லங்க. பேங்க்குக்கு வரவங்களுக்கு மொழி தெரியல, எழுத படிக்க தெரியல. ஆனா எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில் அப் பண்ணுவாங்க? படிப்பறிவு இல்லாதவருக்கு லீகல் ஏர்னா என்ன? நாமினினா என்ன? டெத் சர்டிபிகேட்னா என்ன? இதெல்லாம் எப்படி தெரியும்? இப்போ இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆனோனே 24 மணி நேரத்துக்குள்ள இத ப்ராசஸ் பண்ணி அந்த கேஷ் அவர் கையில குடுக்க தெரிஞ்சதுல. இத ஒரு வாரம் முன்னாலேயே பண்ணிருந்தா இந்த அசிங்கம், இந்த அவமானம் தேவையில்லையே. அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு சம்பந்தப்பட்ட அந்த ஊழியர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இப்படி அலக்கழிச்சு அவமானப்படுத்துனதுனால அங்க இருக்கக்கூடிய ரெட் கிராஸ் அமைப்பெல்லாம் சேர்ந்து அவருக்கு நஷ்ட ஈடாக பணம் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த மன உளைச்சலை திருப்பி வாங்க முடியுமா? நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்களே, பேங்க்ல எது நடந்தாலும் அதுக்கு நமக்கு வந்து சார்ஜஸ் போடுறீங்கல்ல, சர்வீஸ் சார்ஜஸ் போடுறீங்கல்ல. ஏடிஎம் ஆக்சஸ் பண்ணா சர்வீஸ் சார்ஜ், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் சர்வீஸ் சார்ஜ், போன்ல பேங்க்ல இருந்து மொபைல்ல மெசேஜ் வந்ததுன்னா அதுக்கு சர்வீஸ் சார்ஜ், மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னா அதுக்கு ஃபைன். நம்ம அக்கவுண்ட்ல நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கே நம்மள இவ்ளோ அலக்கழிக்கிறாங்க. டிமானிட்டைசேஷன் டைம்லயும் இதே தான் நடந்தது. திடீர்னு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாது. எத்தனை பேர் வீட்டுல விசேஷம் வச்சிருப்பாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும், வேற ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும். ஏடிஎம் வாசல்ல போய் மணிக்கணக்குல நம்ம பணத்தை எடுக்க நாம நிற்க வேண்டியிருந்தது. இதுக்கெல்லாம் பெருசு பெருசா காரணங்கள் சொன்னாங்க. கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிக்க போறோம், வெளிநாட்டுல இருக்க கருப்பு பணம் எல்லாம் உள்ள வந்துரும், எல்லார் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுவோம். டிமானிட்டைசேஷன் டைம்ல ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் வெயில்ல வீதியில நின்னு மயக்கம் போட்டு விழுந்து செத்து போனாங்க. கோடி கோடியா கருப்பு பணம் வைக்கக்கூடிய கார்பரேட்ஸ் யாருமே டிமானிட்டைசேஷன்ல பாதிக்கப்படல. இப்ப கூட பாருங்க, ஒரு பேங்க்ல லோன் வேணும்னா லோன் நாம அலையணும். ஒரு 10,000 டாக்குமெண்ட்ல கையெழுத்து கேட்பாங்க. ஆனா கார்பரேட்டுகளுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம நாம கட்டுற வரி பணத்துல இருந்து கோடி கோடியா தூக்கி கொடுப்பாங்க. அவன் திருப்பி கட்டலைன்னா அதை தள்ளுபடியும் பண்ணிடுவாங்க. இப்படி இந்த மோடி அரசாங்கம் தள்ளுபடி செஞ்ச அமௌண்டே கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடிக்கு மேல இருக்கும். ஆனா 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஊதியம் கொடுக்கணும்னா உங்களுக்கு கசக்குது. ஏழை எளிய மக்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணணும்னா உங்களுக்கு கசக்குது. இங்க இருக்கக்கூடிய அரசு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி பேங்க்ல போட்டா அதுல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு அந்த காசுல இருந்தே நீங்க புடுங்குறீங்க. ராகுல் காந்தி ஒரு காலத்துல சொன்னாரு, இங்க 2 இந்தியாக்கள் இருக்கு. ஒண்ணு இந்த ஊர் உலகத்துக்கு இந்த மோடி பிலிம் காட்டுறதுக்கு, ஷோ காட்டுறதுக்கான ஒரு இந்தியா. அந்த இந்தியா தான் அம்ரித் கால், விக்சித் பாரத் அப்படின்னு மேக்கப் போட்டிருப்பாங்க. அந்த மேக்கப்ப கலைச்சிங்கன்னா தான் உண்மையான இந்தியாவுடைய நிலைமை தெரியும். தன்னுடைய பணத்தை வாங்குறதுக்கே ஒரு சடலத்தை தோண்டி எடுத்துட்டு வர வேண்டிய அவலமான நிலைமை தான் இன்னைக்கு உண்மையான இந்தியால இருக்கு. இந்த வெத்து ப்ராபகேண்டா எல்லாம் நிப்பாட்டிட்டு உண்மையிலேயே நாட்டுல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த, அவங்களுக்கு கொஞ்சமாவது டிக்னிட்டியோட வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணீங்கன்னா அது சந்தோஷமா இருக்கும். நீங்க கோடி கோடியா ஒண்ணும் கொட்டி கொடுக்க வேண்டாம். நீங்க கொடுக்கவும் மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா குறைந்தபட்ச சுயமரியாதை அப்படிங்கிறது இந்தியாவுல வாழக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இருக்கு. அந்த சுயமரியாதையாவது கொஞ்சம் விட்டு வைங்க. செத்து போனவங்களுக்கும் இங்க சுயமரியாதை இல்ல, செத்து போன அந்த அம்மாவுக்கும் இங்க சுயமரியாதை இல்ல. அந்த அம்மாவை தோண்டி எடுத்துட்டு வந்தாரு அவர் சகோதரர், அவருக்கும் சுயமரியாதை இல்லாத ஒரு நாடா மாறி போச்சு. இதுதான் உண்மையான இந்தியா. இங்க அன்றாட அடிப்படை வசதிகள் கூட ஒரு நபருக்கு, ஒரு சராசரி குடிமகனுக்கு மறுக்கப்படுகிறது. இதெல்லாம் எப்ப மாறும்? நன்றி, வணக்கம்.